ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜீப் ரஹ்மான் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மந்தி பிரியாணி வீட்லேயே செய்கிறது எப்படின்ட்டு பார்க்குறோம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான டிஷ் இது. ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தாலும் சரி, நார்மல் பீஸாக இருந்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு கணக்கு பிரகாரம் ஒரு 8 பீஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 8 பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக. நல்லா சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, ஒரு லெமனு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் உப்பு, தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா பெரட்டிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு மந்தி மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, அப்புறம் காஞ்ச லெமனு. உங்களுக்கு இந்த சாப்பாடு நீங்கள் செய்யணும்னு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், லெமன் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு அவிச்சி எடுத்து ஒரு 4 நாள் வெளியில் வச்சிங்கனாலே ட்ரை ஆயிடும். அதில் ஒரு லெமன் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த நம்ம சொன்னல மசாலாலாம் அதெல்லாம் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் தான் போடணும். சிக்கனில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா விரைய வச்சுருங்க. அது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 மணி நேரம் சிக்கன் வெந்து நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வச்சு எடுத்து தனியாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம நார்மலாக சிக்கன் பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நிறைய இல்லை மீடியமாக எண்ணெய் ஊற்றி நார்மலாக பொரிக்கிற மாதிரியே 2 பீஸாக போட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு பொரித்து எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் பொரிச்சது தந்தூரி மாதிரி செம்ம சூப்பராக வாசனை செம்மையாக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணால் 2 சின்ன பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வேறு எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மந்தி மசாலா, அதையும் அதோட போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச லெமனையும் அதுலேயே போட்டுருங்க. முழு லெமனாக 2 லெமன் போட்டுடணும். அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. தண்ணி தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், எதுவுமே ஊற்றக்கூடாது. உப்பு மட்டும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம பொரித்து ரெடி பண்ணிட்டோம். அந்த மசாலா பொரித்த எண்ணெய் இருந்தால் கூட இதில் அது மேலே அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே மேலேயே சாப்பாடு நல்லா வெந்தோடனே எல்லா சிக்கனையும் அது மேலேயே வச்சு போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான நட்ஸு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வரத்துக்குலாம் பாதாமும் முந்திரி நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் வந்து நீட்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க. நம்ம இப்போ ஸ்மோக்கிங் பண்ணணும் இதுக்கு, அப்போ தான் அது ஃப்ளேவர் கொடுக்கும். நான் என்ன பண்ணேன், அடுப்பு எரியும் போதையே ஒரு கறி துண்டு ஒன்று எடுத்து கேஸ் மேலேயே வச்சு அதுக்கு மேலே சாப்பாடு வச்சுட்டு நல்லா கங்கு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ளே வச்சுட்டு நெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டில் போய் இறங்கி செம்ம சூப்பராக வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுவோம், நம்ம நட்ஸுலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நெய்யில் தான் வறுக்கணும். நெய்யில் வறுத்து அது மேலே அப்படியே தூவிடுங்க. அப்புறமா ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் மேலே அப்படி தூவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அது மேலே தூவி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எடுத்து நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து மைனஸ் ரெடி பண்ணேன். அப்புறமா புதினா சட்னியும் ரெடி பண்ணேன். அது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மைனஸு புதினா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
வீடியோவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.